ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான், நிறைய விட்டால் கெடாமல் இருக்கும் ஊறுகாய். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டு பொரியட்டும். பொரிய வர வெயிட் பண்ணிவிட்டு இதன் கூடவே முளை விட்ட வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியணும் வெந்தயமும். வெந்தயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எண்ணெயில் பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்க்க போகிறோம். தக்காளி விழுது சேர்த்த அப்புறம் கொஞ்சம் தெறிக்கும், மேலெல்லாம் சிம்மில் வச்சே கிளறணும். இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போது மஞ்சள்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட இது கலந்து தரலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறம் நம்ம தேவையான அளவு காரம், நான் வரமிளகாத்தூள் தான் எடுத்துட்டுருக்கேன். வெறும் வரமிளகாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன். நல்ல புளிப்பான தக்காளி, அதனால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். உங்கள் தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு எண்ணெய் மிதந்து வரணும். இப்போது இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். டிஃபன் பாக்ஸ் கூட கலந்து தரலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு வத்தல் வடாமல் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு விடுறாரு பாருங்கள், நல்லா வெந்து வருது. இதுதான் பதம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற கடுகு பொடி, வெந்தய பொடி இது சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. நல்லா கலந்து 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். முளைவிட்ட வெந்தயம் தக்காளி தொக்கு தயார். வெந்தயமும் தக்காளி ரெண்டுமே உடம்புக்கு குளிர்ச்சி. வெயில் காலத்தில் இது சேர்த்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.